அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ யூடியூப்ல யாருமே பார்த்திருக்காத வீடியோ. நம்ம எல்லாருக்கும் சோழர்கள் பத்தி நிறையவே தெரியும். தக்கோலம் போர் பற்றியும் தெரியும். பட்டத்து இளவரசர் ராஜாதித்தர் ஆணை மேல் இருந்தபடி வீரமரணம் அடைஞ்சார். இதுதான் அதோட ஒரு வரி செய்தி. ஆனா அது எப்படி நடந்துச்சு, அதோட பின்னணி என்ன போன்ற ஆய்வுபூர்வமான தகவல்கள் தெரியுமா? எஸ், அந்த அறியப்படாத வரலாறை தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. நம்மளோட அறியப்படாத வரலாறு சீரீஸ்ல இன்னைக்கு நாம தக்கோல போர் எப்படி நடந்துச்சு, ராஜாதித்தர் எப்படி கொல்லப்பட்டார், இதெல்லாம் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று திரைப்படத்தையோ அல்லது ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் கதையோ நீங்க பாக்குறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அதாவது அந்த பிரம்மாண்டமான செட்டு, ரெண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள் மோதிக்கொள்ள தயாரா நிக்கிற பல்லாயிரக்கணக்கான படைவீரர்கள். ஆமா, புழுதி பறக்கும் போர்க்களம். அந்த பதற்றமான சூழ்நிலையில ரத்தம் சிந்துவதை தவிர்க்கிறதுக்காகவோ அல்லது சமாதானம் பேசுறதுக்காகவோ ரெண்டு தலைவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. போர் தர்மத்தின் அடிப்படையில் ஆயுதங்களை கீழே வச்சுட்டு ஒருத்தர் கட்டி தழுவுற அந்த நெகிழ்ச்சியான தருணம். எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த நெகிழ்ச்சியான தருணத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா அரவணைத்தவனோட கைகள் முதுகுக்கு பின்னால் ஒரு குர்வாழை உருவி அடுத்தவனோட உயிரை குடிக்குது. வாவ்! இத பார்த்தா தியேட்டர்ல எல்லாரும் சீட்டோட நுனிக்கு வந்துடுவாங்க. ஆஹா, என்ன ஒரு சிறப்பான திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதைன்னு வியப்பாங்க. ஆனா நீங்க இப்ப கேட்டது வெறும் கற்பனையான திரைக்கதை கிடையாது. இது 10ஆம் நூற்றாண்டுல தென்னிந்திய வரலாற்றையே முற்றிலுமா புரட்டி போட்ட ஒரு நிஜமான வரலாற்று சம்பவம். ஆமா, மனிதர்களோட அரசியல் தந்திரமும் அதிகார ஆசையும் எந்த எல்லை வரை செல்லும்னு காட்டுற ஒரு உச்சகட்டமான நிஜ சம்பவம் அது. கேட்பாளர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமாக தொகுக்கப்பட்டுள்ள இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பல்வேறு வரலாற்று ஆய்வுக் கட்டுரைகள், ஆட்டக்கூர் கல்வெட்டு, அப்புறம் சூடி செப்பேடுகள் மாதிரியான பழங்கால ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு அதிலுள்ள தகவல்களை கசக்கி பிழிஞ்சு ஒரு மாபெரும் வரலாற்று சதித்திட்டத்தை நாம இன்னைக்கு ஆராய போறோம். ஆமா, கிபி 9ஆம் நூற்றாண்டு, அதாவது 949இல் நடைபெற்ற புகழ்பெற்ற தக்கோல போரோட பின்னணி மேலை கங்க இளவரசர் 2ஆம் பூதுகர் மற்றும் ராஷ்டிரகூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணர் இவங்களோட கூட்டணி. சோழ மன்னர் ராஜாதித்தரை அவங்க எப்படி வீழ்த்தினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா அலச போறோம். இத நான் படிக்கும்போது எனக்கு இது ஒரு மாடர்ன் கால கார்ப்பரேட் அரசியல் த்ரில்லர் போல தான் தெரிஞ்சது. சரி, ஒரு மாபெரும் சதித்திட்டத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த போர்க்களம் எப்படி இருந்துச்சு, யாருக்கிடையே அந்த மோதல் வெடிச்சதுன்னு நாம புரிஞ்சுக்கணுமே. கண்டிப்பா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல நாம அணுகணும். 10ஆம் நூற்றாண்டோட தென்னிந்திய அரசியல் வரைபடத்தை உங்க மனக்கண்ல கொஞ்சம் நிறுத்தி பாருங்க. அது ரொம்பவே கொந்தளிப்பான ஒரு காலகட்டமாச்சே. ஆமா, தெற்கே பாத்தீங்கன்னா சோழ சாம்ராஜ்யம் தங்களோட பொற்காலத்தை நோக்கி மிக வேகமா விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு. வடக்கே தக்கான பீடபூமியில ராஷ்டிரகூடர்கள் அசைக்க முடியாத மாபெரும் சக்தியா வழங்குறாங்க. சோ இந்த ரெண்டு மாபெரும் அதிகார மையங்களும் தங்களோட எல்லையை விரிவுபடுத்தும் போது கட்டாயமா ஒரு புள்ளியில மோதிக்கொள்ளணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த புள்ளிதான் தக்கோலம். இன்றைய அரக்கோணத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 6 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். ஓஹோ, அரக்கோணம் பக்கத்துலயா? ஆமாம், கிபி 949இல் இந்த வரலாற்று சிறப்புமிக்க போர் அங்கதான் வெடிச்சது. இது ஏதோ 2 குறுநில மன்னர்களுக்கிடையே நடந்த சாதாரண எல்லை பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவோட அதிகார மையத்தை யாரு தீர்மானிக்கிறது, யாருடைய கொடி உயர்ந்து பறக்க போகுதுங்கிறத முடிவு பண்ண போற ஒரு மாபெரும் யுத்தம். மிகச்சரி. எதிரெதிர் துருவங்கள் களம் கண்ட யுத்தம். ஒரு புறம் ராஷ்டிரகூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணர். இவர வரலாற்று ஆவணங்கள் அமோக வர்ஷதேவர்னும் குறிப்பிடுது. அவரோடு அவருடைய கூட்டாளியும் உறவினருமான மேலைக்கங்க இளவரசர் 2ஆம் பூதுகர் தலைமையிலான மாபெரும் படைகள். மறுபுறம் அந்த காலகட்டத்துல அசைக்க முடியாத பலம் கொண்ட சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசரும் மன்னருமான ராஜாதித்தரின் படைகள். இது நினைக்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுது. இன்றைய காலகட்டத்துல 2 பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒன்றையொன்று முற்றிலுமா அழிச்சு எதிரியோட கம்பெனி ஆக்கிரமிக்க நடத்துற ஹாஸ்டைல் டேக் ஓவர் மாதிரி இருக்கே இது. ரொம்பவே பொருத்தமான ஒப்பீடு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். என்ன அது? இங்க நீதிமன்றங்களுக்கும் கார்ப்பரேட் சட்டங்களுக்கும் பதிலா வாள்களும் வேல்களும் பிரம்மாண்டமான போர் யானைகளும் தான் பேசுது. வாவ், நிஜமாவே அப்படித்தான். இந்த போர்
தென்னிந்தியா அதிகார மையத்தை எப்படி உடனே ராஷ்டிரகூடர்கள் பக்கம் திருப்புச்சுன்னு புரிஞ்சுக்க அந்த போர்க்களத்துல என்ன நடந்துச்சுன்னு நாம உற்று நோக்கணுமே. ஆமா, அந்த ஹாஸ்டைல் டேக் ஓவர் ஒப்பிட இந்த இடத்துக்கு ரொம்ப கரெக்டா பொருந்தும். ஒரு கம்பெனியை வலுக்கட்டாயமா கைப்பற்றும்போது எப்படி பல தந்திரங்களும் முதுகுக்கு பின்னாடி நடக்கிற பேரம் பேசுதல்களும் இருக்குமோ, அதே போலத்தான் இந்த போரிலும் நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா தக்கோல போரில் ராஷ்டிரகூடர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்கங்கிறது மறுக்க முடியாத வரலாறு. அந்த வெற்றிக்கு பிறகு 3ஆம் கிருஷ்ணர் ஒரு பெரிய விஷயத்த பண்ணாரு. என்ன பண்ணார்? தான் புதிதாக கைப்பற்றிய சோழமண்டல பகுதிகள் வழியா ஒரு மாபெரும் வெற்றி ஊர்வலத்தை, அதாவது ஸ்டேட் ப்ராக்ரஸ மிக பிரம்மாண்டமா நடத்தினாருன்னு வரலாற்று பதிவுகள் சொல்லுது. ஒரு நிமிஷம். ராஷ்டிரகூடர்கள் வென்றாங்க, வெற்றி ஊர்வலம் நடத்துனாங்க அப்படிங்கறதெல்லாம் சரி. ஆனா அந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? அதுதான் முக்கியமான கேள்வி. சோழர்களோட ராணுவங்கிறது அந்த காலகட்டத்துல ரொம்பவே வலிமையான ஒன்னாச்சே. பலம் பொருந்திய சோழ மன்னர் ராஜாதித்தர் அவ்ளோ எளிதா வீழ்த்தப்பட்டாரா? இந்த இடத்துல தான் நான் படிச்ச ஆதாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறத நான் கவனிச்சேன். நீங்க எந்த முரண்பாட்டு சொல்றீங்க? வரலாற்று நூல்களுக்கும் கல்வெட்டுகளுக்கும் இடையே சொல்லப்பட்ட காரணங்கள் ஒன்றுக்கொன்று முற்றிலுமா முரண்படுதே. ஆமா, வரலாற்றை நம்ம ஏன் ரொம்ப கவனமா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதாவது அதிகார மையங்கள் தங்களுக்கு ஏத்த மாதிரி வரலாற்றை மாத்தி எழுதுறாங்கன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு அதிகார மையங்கள் தங்களுக்கு சாதகமா 2 முற்றிலும் முரண்பட்ட பதிவுகளை உருவாக்குறது வழக்கம். சோழர்களோட அதிகாரப்பூர்வ பதிவுகளையும் பொதுவா நாம படிக்கிற வரலாற்று பதிவுகளையும் எடுத்துக்கிட்டா, ராஜாதித்தரன் மரணம் ஒரு மாபெரும் வீர மரணமாகவே சித்தரிக்கப்படுது. ஆமா, அவர் ஒரு பிரம்மாண்டமான யானையின் மீது அமர்ந்து திறந்த வழி போர்க்களத்துல தனது படைகளை முன்னின்று வீரத்தோடு வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். அப்போ எதிரி படையிலிருந்து மிகச் சரியா குறிபார்த்து எய்யப்பட்ட ஒரு அம்பால தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார். அப்படிங்கிறது தான் அந்த வரலாறு. இத சோழர்களோட ஆவணங்கள் ஆனை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு ரொம்ப பெருமையா குறிப்பிடுது. அதாவது யானை மீது அமர்ந்தபடியே வீர மரணம் அடைந்த கடவுள்னு அர்த்தம். கேக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஒரு மன்னனுக்குரிய வீர மரணம் கேட்பதற்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. தங்கள் மன்னன் புறமுதுகிட்டு ஓடல, நெஞ்ச நிமிர்த்தி அம்பை ஏற்றுக்கொண்டான்னு சொல்றது ஒரு கெத்துதான். ஆனா இங்கதான் விஷயம் முற்றிலும் தலைகீழா மாறுது. கிபி 945-50 காலகட்டத்துல, அதாவது ஷாலிவாகன சக ஆண்டு 872 பொறிக்கப்பட்ட ஆட்டோகூர் கல்வெட்டை நான் பார்த்தேன். ஓஹோ, ஆட்டோகூர் கல்வெட்டு, அதுல என்ன இருக்கு? அதோட மேற்புறத்துல இருக்கிற ஒரு துணை குறிப்பு நாம இதுவரை நம்பிட்டு இருந்த இந்த வீரமரண கதைய முற்றிலுமா உடைத்தெறியுது. அந்த கல்வெட்டு எந்தவித தயக்கமும் இல்லாம ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அப்பதான் அதிகார அரசியலோட இருண்ட பக்கம் என்னன்னு நமக்கு தெளிவா புரியும். ஆட்டோகூர் கல்வெட்டு மிக தெளிவா சொல்லுது. 2ஆம் பூதுக்கர் போர்க்களத்துல ஒரு சமாதானம் பேசுறது போலவோ அல்லது சரணடைறது போலவோ ராஜாதித்தரை நெருங்கியிருக்காரு. எந்தவித சந்தேகமும் இல்லாம ஒரு போர் தர்மத்தின் அடிப்படையில ராஜாதித்தரும் தனது யானையிலிருந்து இறங்கியோ அல்லது நெருங்கியோ அவரை ஆறத் தழுவியிருக்காரு. அதாவது ஒரு நட்பான அரவணைப்பு. ஆமா. ஆனா அந்த தருணத்துல தான் மறைச்சு வச்சிருந்த ஒரு குருவாளால் ராஜாதித்தரை வஞ்சகமாக குத்திக் கொன்றார் 2ஆம் பூதுகர். இந்த சதி செயல்தான் 3ஆம் கிருஷ்ணரின் மாபெரும் வெற்றியை சில நொடிகள்ல உறுதி செஞ்சதுன்னு அந்த கல்வெட்டு வெளிப்படையா சொல்லுது. பாத்தீங்களா, இதுதான் உண்மையான அரசியல் த்ரில்லர். இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புது. கேட்பாளர்களான உங்களுக்கும் இந்த கேள்வி நிச்சயம் வரலாம். அரசர்களோட வெற்றியை பாடும் கல்வெட்டுகள், அதுவும் அவங்களே தாங்களே செதுக்கிக் கொள்ளும் கல்வெட்டுகள், ஏன் இப்படி ஒரு வஞ்சகமான சதி செயலை ரொம்ப பெருமையா பதிவு செய்யணும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். இது ஒரு மாபெரும் மன்னனுக்கு இழுக்கில்லையா? ஒருவனை ஏமாற்றி கொன்றதை ஏன் கல்லில செதுக்கி காலத்துக்கும் அழியாதபடி வைக்கணும்? இது ஒரு மாடர்ன் கால மனிதனோட அறம் சார்ந்த கேள்வி. ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 10ஆம் நூற்றாண்டோட அரசியல் மனநிலையை நாம உள்வாங்கணும். அப்படி என்ன மனநிலை அவங்களுக்கு இருந்துச்சு? அக்கால அரசியலோட இரக்கமற்ற யதார்த்தத்தை இது மிக தெளிவா காட்டுது. போர் அப்படின்னு வந்துட்டா அங்க அறம், தர்மம், நேர்மை இதையெல்லாம் விட முடிவும் அதிகாரமுமே ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டுச்சு. சோ எப்படியாவது வெற்றியை அடைஞ்சிடணும், அதானே? எக்ஸாக்ட்லி. எதிரியோட சாம்ராஜ்யத்தை வீழ்த்திடணும் அப்படிங்கிறது தான் ஒற்றை இலக்கு. ஒரு பிரம்மாண்டமான சோழப்படையை நேருக்கு நேர் மோதி அழிக்கிறத விட அதோட தலையை, அதாவது மன்னனை
ஒரு தந்திரத்தின் மூலம் வீழ்த்துவது மிகச் சிறந்த ராணுவ வியூகம்னு அவங்க நினைச்சாங்க. ஓஹோ, அப்போ அவங்க பார்வையில அது ஒரு சதி இல்லையா? ராஷ்டிரகூடர்களை பொறுத்தவரை அது ஒரு சதியே கிடையாது, அது ஒரு மாபெரும் ராஜதந்திரம். அப்படியென்றால் அந்த அம்பால தாக்கப்பட்டு இறந்ததா சொல்லப்படுற கதை என்ன? சோழர்கள் ஏன் அப்படி ஒரு கதைய பரப்பணும்? அதுதான் இன்றைய காலகட்டத்துல நாம சொல்ற PR ஸ்பின் அல்லது அதிகாரப்பூர்வமான PR வேலை. ஒரு மாபெரும் சோழ மன்னர், அதுவும் பட்டத்து இளவரசர், ஒரு குறுவாளால் வஞ்சகமாக கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது சோழர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். உண்மைதான். அத அப்படியே மக்கள் கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அத அப்படியே மக்களிடமும் தங்களுக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்களிடமும் சொன்னா அது சோழ சாம்ராஜ்யத்தோட ஒட்டுமொத்த உளவியலையும் சிதைச்சிடும். படைகளோட மன உறுதி குலைஞ்சிடும். சிற்றரசர்கள் கிளர்ச்சி செய்ய தொடங்குவாங்க. ஆமா, அது ரொம்ப ஆபத்து. அதனாலதான் அத மறைச்சு அவர் யானை மீது ஏறி போர் புரிந்து போர்க்களத்துல ஒரு வீரமரணம் அடைந்தார் அப்படின்னு ஒரு PR கதையை உருவாக்கி விட்டாங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை காட்டி காக்க அப்படி ஒரு பொய் கட்டமைப்பு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆஹா, இது மிக சரியான விளக்கம். சோழர்களோட ஆவணம் அப்படிங்கிறது தங்களை காத்துக்கொள்ள செய்யப்பட்ட ஒரு PR ஸ்பின். ஆனா ஆட்டக்கூர் கல்வெட்டுங்கிறது ஒரு லீக்டு ஃபுட்டேஜ் அல்லது கசிந்த வீடியோ மாதிரி. ஆமா, எக்ஸாக்ட்லி. அது எந்த விதமான ஒப்பனையும் இல்லாத பச்சை உண்மைய உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. சரி, நாம முதல்ல பேசின அந்த ஹாஸ்டைல் டேக் ஓவர் ஒப்பீட்டிற்கே மீண்டும் வருவோம். சரி, சொல்லுங்க. நான் என் கம்பெனியோட தலைவருக்கு விசுவாசமா இருந்து எதிரி கம்பெனியோட CEOவை தந்திரமா வீழ்த்தி அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் கைப்பற்றி கொடுத்தா எனக்கு ஒரு மிகப்பெரிய போனஸ் அல்லது பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லையா? கண்டிப்பா கிடைக்கணும். ராஜாதித்தர வஞ்சகமாக கொன்று ராஷ்டிரகூடர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித் தந்த மாபெரும் உதவிக்காக 2ஆம் பூதுகருக்கு மன்னர் 3ஆம் கிருஷ்ணர் என்ன சன்மானம் அளித்தார்? அந்த பரிசுகளின் பட்டியலை பார்த்தப்போ எனக்கு தலை சுத்திடுச்சு. எனக்கும் அதே ஆச்சரியம் இருந்துச்சு. அந்த பரிசுகள் ஒரு சாதாரண தளபதிக்கு கொடுக்கப்படுற பதக்கங்களோ அல்லது பொற்காசுகளோ கிடையாது. ஆட்டக்கூர் கல்வெட்டு அந்த பரிசுகளை மிக தெளிவா பட்டியலிடுது. என்னென்ன கொடுத்தாங்க? இறையப்பனின் மகனான ராஜமல்லனை வென்றதற்காகவும் சோழ மன்னன் ராஜாதித்தரை கொன்றதற்காகவும் பூதுகருக்கு ஒட்டுமொத்தமா 96,000 மாகாணங்களை ஆளும் உரிமை சன்மானமா வழங்கப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம், 96,000 மாகாணங்களா? இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது 96,000 ஏக்கர் நிலமா அல்லது 96,000 கிராமங்களா? இந்த எண்களுக்கு பின்னால் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பு என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பண்டைய தக்கான மற்றும் கன்னட நிலப்பரப்புகள்ல நிர்வாக வசதிக்காக பகுதிகளை எண்களா குறிப்பிடும் வழக்கம் இருந்துச்சு. அதாவது ஒரு குறியீடு மாதிரி சொல்றீங்களா? ஆமா. உதாரணமா கங்கவாடி 96,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய புவியியல் மற்றும் வருவாய் மண்டலத்தை குறிக்கும். இது வெறும் நிலத்தோட அளவு கிடையாது, அந்த பகுதியிலிருந்து கிடைக்கிற வரி வருவாயோட அளவையோ அல்லது அங்குள்ள சிறிய குடியிருப்புகள் மற்றும் கிராமங்களின் எண்ணிக்கையோ குறிக்கிற ஒரு குறியீடு. அப்போ இது ஒரு பிரம்மாண்டமான ஏரியா. கண்டிப்பா. இது இன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய மாநிலத்தை அல்லது நாட்டை ஆளுவதற்கு சமம். இதுக்கு கீழே சிறு சிறு மண்டலங்களையும் கல்வெட்டு குறிப்பிடுது. ஓ, இன்னும் நிறைய இருக்கா? ஆமா. குறிப்பா வனவாசி 12,000, பெல்வோலா 300, புரிகேரே 300, கிசுக்காடு 70 மற்றும் பாகேநாடு 70 ஆகிய நிலப்பரப்புகளும் பரிசீலிக்கப்பட்டன. வாவ்! இதன் மூலம் 2ஆம் பூதுகர் வெறும் ஒரு படைத்தளபதி அப்படிங்கிற நிலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் துணை மன்னர்ங்கிற அளவுக்கு அசுர பலம் பெற்றிருக்கான். அவனோட செல்வமும் அதிகாரமும் பல 100 மடங்கு அதிகரிச்சிருக்கும். உண்மைதான். அவன் ஒரு சூப்பர் பவரா மாறிட்டான். சரி, இதே கல்வெட்டுல ராஜாதித்யர மூவடி சோழன் அப்படின்னு ஒரு வார்த்தையால குறிப்பிடுறாங்க. இத வச்சு வரலாற்று ஆய்வாளர்கள் இடையே நடந்த விவாதம் 10ஆம் நூற்றாண்டு மனிதர்களோட ஈகோ மற்றும் பெருமை பேசுதல் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுது. ஆமா, ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள அவ்ளோ பெரிய அரசியல் இருக்கு. என்ன அது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். வரலாற்று சொல்லாராய்ச்சிங்கிறது வெறும் இலக்கணம் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. அது அன்றைய அதிகார அரசியலை புரிஞ்சுக்க உதவுற ஒரு கருவி. மூவடி அப்படிங்கிற சொல்லுக்கு 3 மடங்கு அல்லது 3 அடுக்கு அப்படின்னு நேரடி பொருள் இருக்கு. ஓகே. டாக்டர் ஹுல்ட்ஸுங்கிற புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் இதுக்கு ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். மும்முடி சோழன் என்பதன் திருப்பு தான் இந்த மூவடி சோழன் அப்படின்னு அவர் கருதினார். மும்முடி சோழன் தான், அதாவது சோழ, பாண்டிய, சேர ஆகிய 3 தேசங்களின் மகுடங்களையும் அணிந்தவன் அப்படிங்கறத குறிக்கும் ஒரு பிரம்மாண்டமான பட்டப்பெயர் இதுன்னு சொன்னார். ஆனா நான் படிச்ச வரைக்கும் மொழியல் ஆய்வுகள் இது வேற கோணத்துல பாக்குது. சரியா சொன்னீங்க. மொழியல் ஆய்வுகள் இதை இன்னும் ஆழமா பாக்குது. மும்முடி வேற,
மும்மடி வேற அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மும்மடி சோழன் அப்படின்னா 3 மடங்கு சோழன் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ஒரு சாதாரண சோழனை விட 3 மடங்கு வீரமும் பெருமையும் வலிமையும் கொண்டவன் அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் ஒரு பட்டம் அது. இது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா அக்காலத்துல இது போன்ற பட்ட பேர்கள் தான் மன்னர்களோட கௌரவத்தின் அடையாளமா இருந்துச்சு. இது இன்றைய காலகட்டத்துல சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற ட்விட்டர் வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அல்லது ப்ளூ டிக் போல தான் இருக்கு. நான் யாரு தெரியுமா, சாதாரண ஆள் இல்ல, 3 மடங்கு சக்தி வாய்ந்தவன்னு தம்பட்டம் அடிக்கிற ஒரு ஈகோவோட வெளிப்பாடு. ஆமா, சரியா சொன்னீங்க. ரொம்ப ஆழமான ஈகோ அது. இந்த விவாதம் சுவாரஸ்யமா இருந்தாலும் எனக்கு இன்னொரு வலுவான சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஒரு சமாதான பேச்சின் போதே குருவாளை மறைச்சு வச்சு குத்துறது அப்படிங்கிறது ஒரு தந்திரம்தான். ஆனா அத ஒரு மாபெரும் வீரச் செயல் அப்படின்னு சொல்ல முடியுமா? 2ஆம் பூதகர் நிஜமாவே ஒரு சிறந்த போர் வீரனா? அவன்கிட்ட ராணுவ பலம் இருந்துச்சா அல்லது வெறும் சதிய மட்டும் நம்பி இருந்த ஒரு அதிர்ஷ்டசாலியா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை தேடும்போதுதான் எனக்கு சூடி செப்பேடுகள் அப்படிங்கிற இன்னொரு ஆவணம் கிடைச்சது. நீங்க கேட்ட கேள்விக்கு மிக சரியான பதில இந்த சூடி செப்பேடுகள் தான் தருது. சாலிவாகன சக ஆண்டு 860ல வெளியிடப்பட்டதா சொல்லப்படுற இந்த ஆவணம் பூதுகரோட போர் வெற்றிகளை மிக விரிவா பேசுது. ஆனா என்ன? இதுல ஒரு சிக்கல் இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த செப்பேட்டை ஒரு போலியான ஆவணம் அப்படின்னு கருதுறாங்க. ஒரு நிமிஷம், இது போலியான ஆவணம் அப்படின்னு ஆய்வாளர்களே சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் நாம அதை ஒரு வரலாற்று ஆதாரமா எடுத்து விவாதிக்கணும்? ஒரு போலியான ஆவணத்தை வச்சு ஒரு மன்னனோட வீரத்தை எப்படி எடை போட முடியும்? இது வரலாறு படிக்கிற அனைவருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப நுட்பமான விஷயம். பண்டைய காலத்துல செப்பேடுகள் போலியா தயாரிக்கப்படுவது எதுக்கு தெரியுமா? எதுக்காக? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நிலம் அல்லது மானியம் தங்களுக்கு சொந்தமானதுன்னு உரிமை கூறுவதற்காக சில மடங்களோ அல்லது தனிநபர்களோ தங்களுக்கு சாதகமா ஒரு செப்பேட்டை தயாரிப்பாங்க. அந்த நில மானியம் பற்றிய தகவல் மட்டுமே அதுல போலியா இருக்கும். ஓஹோ, அப்போ மீதி தகவல்கள்? அப்படி ஒரு போலியான ஆவணத்தை தயாரிப்பவர்கள் அதை அன்றைய அரச சபையோ அல்லது மக்களோ நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆவணத்தோட தொடக்கத்துல உள்ள வரலாற்று பின்னணிய, அரசர்களோட வம்சாவளிய உண்மையான வரலாற்று ஆவணங்கள்ல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு எழுதுவாங்க. வாவ், அதாவது பொய் சொல்றதுக்கு ஒரு உண்மையான பின்னணியை பயன்படுத்துறாங்க. மிக சரி. அந்த அடிப்படையில பார்த்தா இந்த செப்பேடு நில உரிமையை பொறுத்தவரை போலியா இருக்கலாம். ஆனா இதுல குறிப்பிடப்பட்டுள்ள 2ஆம் பூதுகரோட ஒட்டுமொத்த வரலாற்று பயணமும் அவனோட ராணுவ வெற்றிகளும் முற்றிலும் உண்மையானவ. இது வேற ஏதோ உறுதிப்படுத்துதா? கண்டிப்பா. பிற உண்மையான கல்வெட்டுகளும் இதை உறுதிப்படுத்துது. அப்படியென்றால் அந்த போலியான ஆவணத்துக்குள்ளும் உண்மையான வரலாற்று தகவல்கள் பொதிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது சூடி செப்பேடுகள் பூதுகரோட திருமண உறவை பற்றியும் அவனோட அரசியல் கூட்டணிகளை பற்றியும் மிக முக்கியமான தகவல்களை தருது. ஆமா, அதுல அவனோட திருமண கூட்டணி ரொம்ப முக்கியமானது. டஹாலா நாட்டை சேர்ந்த திரிபுரியில புகழ்பெற்ற பத்தேக்கா என்பவரோட மகளை பூதுகர் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு இது குறிப்பிடுது. இது வெறும் காதல் திருமணம் கிடையாது, இது ஒரு மாபெரும் ராணுவ கூட்டணி இல்லையா? 100க்கு 100 உண்மை. பத்தேகா அப்படிங்கிறவர் வலிமை வாய்ந்த கலாசூரி வம்சத்தை சேர்ந்தவர். இப்படிப்பட்ட திருமண கூட்டணிகள் பூதுகரோட ராணுவ பலத்தை பல மடங்கு உயர்த்துச்சே. இதை தவிர அவனோட மற்ற போர் வெற்றிகளையும் இந்த செப்பேடுகள் விவரிக்குதே. ஆமா, அலச்சபுரத்தின் கக்கராஜா, தந்திவர்மன், ராஜவர்மன், தாமரி என தக்கான பகுதியோட பல வலிமையான மன்னர்களை நேருக்கு நேர் போர்க்களத்துல வீழ்த்தியதை இந்த ஆவணம் உறுதி செய்யுது. சோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பூதுகர் வெறும் சதியால் மட்டுமல்ல, தனது சொந்த படைபலத்தாலும் எவ்வளவு வலிமையான ஒரு தளபதியா இருந்திருக்கான்னு தெரியுது. கண்டிப்பா, அவன் ஒரு அசாத்தியமான போர் வீரன். எல்லாவற்றுக்கும் மேலாக சோழர்கள் மீதான அவனோட படையெடுப்ப இந்த செப்பேடுகள் விவரிக்கும் விதம் அற்புதம். வெறும் தக்கோலத்தோட பூதுகரின் வெற்றி நின்றுவிடவில்லை. வேற என்ன பண்ணார்? தனது யானை படைகளின் மீது அதீத கர்வம் கொண்டிருந்த ராஜாதித்தனை தக்கோலத்துல வீழ்த்திய பிறகு அவன் அப்படியே சோழ சாம்ராஜ்யத்தோட இதய பகுதிக்குள் நுழைஞ்சிருக்கான். அதாவது நேரடியா சோழர்களோட கோட்டைக்குள்ள. ஆமா, நேரடியாக தஞ்சாபுரிய, அதாவது இன்றைய தஞ்சாவூரை முற்றுகையிட்டிருக்கான். சோழர்களோட கோட்டையான நால்கோட்டை போன்ற வலிமையான மலைக்கோட்டைகளை தீக்கிரையாக்கியிருக்கான். ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரையே சின்ன பின்னமாக்கியிருக்கான். இது ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு. அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட ஏராளமான பிரம்மாண்டமான யானைகள், குதிரைகள் மற்றும் அளவற்ற செல்வங்களை மன்னர் 3ஆம் கிருஷ்ணரிடம் பூதுகர் ஒப்படைத்தார் அப்படிங்கிற தகவலை படிக்கும்போது
அன்றைய போர்களோட பிரம்மாண்டமும் சோழர்களோட மாபெரும் இராணுவ கட்டமைப்பு எப்படி சில காலத்துக்கு முற்றிலுமா முடங்கி போனதுங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. இத ஒரு பரந்த வரலாற்று சட்டகத்துக்குள் வச்சு பார்த்தா தக்கோல போரோட உண்மையான தாக்கம் உங்களுக்கு புரியும். இது வெறும் ஒரு போரின் வெற்றி கிடையாது. இது தென்னிந்தியாவோட தலையெழுத்து, அதிகார சமநிலைய பல தசாப்தங்களுக்கு மாற்றி எழுதின ஒரு நிகழ்வு. நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் தான் அது. ராஜாதித்திரன் மரணத்தால் ஏற்பட்ட வெற்றிடமும் ராஷ்டிரகூடர்களோட படையெடுப்பும் சோழ சாம்ராஜ்யத்தை ஒரு பெரும் வீழ்ச்சிக்குள் தள்ளியது. பின்னால் வந்த ராஜராஜ சோழன் அந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் வரை சோழர்கள் தங்களோட படைய பலத்தை அடைய போராட வேண்டியிருந்தது. வாவ்! இரண்டாம் பூதுகர் அப்படிங்கிற ஒரு மன்னனோட இரக்கமற்ற தந்திரமான ஒரு ஒற்றைச் செயல் பல தலைமுறைகளோட வரலாற்றையே எப்படி மாற்றி எழுதியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான உதாரணம். ஆச்சரியமா இருக்கு. அம்பாள் இறந்ததா சொல்லப்பட்ட வீர வரலாறு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான பிஆர் வேலை ஒரு புறம் இருந்தாலும், ஒரு சமாதான அரவணைப்புல ஒளிஞ்சிருந்த சிறு குறுவாள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பொற்காலத்தையே பல ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டிருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாத உண்மை. உண்மைதான். அந்த ஒரு நொடி, அந்த போர்க்களத்துல நடந்த சமாதான ஆலிங்கலும் அது எவ்வளோ பெரிய புவியியல் மற்றும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாத்தீங்களா? ஆமா. நீங்க இன்று அன்றாடம் படிக்கிற செய்தித்தாள்களை அல்லது காணும் ஊடகச் செய்திகளை எடுத்துக்கோங்க. இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு ஒரு மாபெரும் பாடத்தை கற்றுத்தருது. என்ன பாடம் அது? அதிகார மையங்கள் எப்போதுமே தங்களுக்கு சாதகமான ஒரு கதையத்தான் கட்டியமைக்கும். அதுல கூட எது அதிகாரப்பூர்வமான செய்தி, எது மறைக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சிந்திக்க இந்த வரலாறு நம்ம தூண்டுது. கண்டிப்பா. ஆட்டக்கூர் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வெறும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட உயிரற்ற கற்கள் கிடையாது. அவை அன்றைய அதிகார அரசியலின், சதித்திட்டங்களின் மற்றும் உண்மைகளின் ரத்தம் தோய்ந்த ஆவணங்கள் அப்படிங்கறத நம்ம உணரணும். இது மிக ஆழமான ஒரு கருத்து. இந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன்னு ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இத கேட்பாளர்களான நீங்க சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. சூடு செப்பேடுகள் போலியானவை அப்படின்னு தேஞ்சு பின்பும் அதில் உள்ள அடிப்படை வரலாற்று உண்மைகளை, மன்னர்களோட படையெடுப்புகளை ஆய்வாளர்கள் எப்படி தேடி எடுத்து ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஒரு பொய்க்குள்ள ஒரு உண்மை எப்படி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஆமாம். அப்படியானால் முற்றிலுமா பொய் அப்படின்னும் போலியானது அப்படின்னும் இன்று நாம சாதாரணமா ஒதுக்கி தள்ளும் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் நாம கவனிக்க தவறிய ஒரு ஆழமான உண்மை ஒளிஞ்சிருக்குமோ? இது ஒரு அருமையான கேள்வி. போலியான செய்திகளுக்கும் பிஆர் வேலைகளுக்கும் பஞ்சமே இல்லாத இந்த நவீன டிஜிட்டல் யுகத்துல தகவல்களுக்கு நடுவே புதைஞ்சிருக்கிற அந்த பச்சையான உண்மைய நாம எப்படி பிரித்தறிய போறோம்? நமக்கு எதிரே நடக்கிற அந்த பொய்யான ஆலிங்கனத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற குறுவாழை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இத பத்தி எல்லாரும் கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். இதை பற்றி சற்று சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான வரலாற்று அலசலில் நாம சந்திப்போம்.